வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பொரியல் ரெசிபி கதம்ப பொரியல் தான் செய்ய போகிறோம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பீன்ஸு, இது கூட 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கின கேரட்டு, 1 கப் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த காய்க்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீன்ஸ் இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கணும், அப்போ தான் பச்சை ஸ்மெல் வராமல் சீக்கிரமாக வேகும். இப்போது இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் சிம்லேயே வச்சுட்டு இடையில ஒரு 2-3 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 6-7 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா எல்லா காயுமே வெந்துடும். இந்த பொரியலுக்கு எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். பொரியலில் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. ஒரு 90% தான் குக் ஆகிருக்கணும், லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கதம்ப பொரியல் ரெடி. இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.